everybody at Shalom Divine Television. ஷாலோம் டிவைன் டிவி பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். We're just at the season where most Christians are celebrating the Good Friday, the crucifixion of the Lord Jesus Christ, and then the resurrection. இந்த காலம் உலகம் எங்கும் அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் பெரிய வெள்ளியையும் இயேசுவின் உயிர்த்தெழுதலையும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். We saw last week in the crucifixion that he suffered the most terrible death. போன வாரத்திலே நாம் பார்த்தோம் அவருடைய சிலுவை பாடுகள் மிகவும் கொடூரமான ஒரு மரணத்தை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் என்று. We saw how he was rejected and mocked and then he was scourged. நாம் பார்க்கிறோம் அவர் அவமானப்படுத்தப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். Scourge means that he was beaten very, very severely, 79 stripes on his back. நாம் பார்க்கிறோம் அந்த ஸ்கர்ச் என்று சொல்லுகிற வார்த்தை அவர் 77 தடவை மிகவும் கடினமாய் அவர் சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். His back was like a plowed field and that was for our healing. நம்மளுடைய சுகத்திற்காக அவருடைய முதுகானது உழவு சாலையை போல மாற்றப்பட்டது. He was beaten by fists and reeds and they tore out his beard. நாம் பார்க்கிறோம் அவரை கரங்களினால் அறைந்தார்கள், அவருடைய தாடி மயிரை பிடித்து இழுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். And that was for our iniquities. அவைகள் எல்லாம் நம்மளுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக தான். Then they put nails through his hands and feet and the soldier put a spear through his side. அவருடைய கரங்களிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டது. அவருடைய விலாவிலே ஒரு வீரன் அவர் ஈட்டினாலே குத்தினான். So he was crucified and put to death, but God raised him from the dead on the third day. அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரணம் அடைந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் அவரை 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுப்பினார். As says in Acts 2 verse 24, அப்போஸ்தலர் நடபடிகள் 2:24 விதமாய் சொல்லுகிறது, whom God raised from the dead, having loosed the pains of death, because it was not possible that it would be held by it. சொல்லப்படுகிறது தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாது இருந்தது என்று வாசிக்கிறோம். So what does it mean that death could not hold Jesus down? அப்போ மரணத்தினால் அதை கட்டுப்பட்டு மரணம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை என்று சொல்வதின் அர்த்தம் என்ன? We go to verse 27 and it says, for you not leave my soul in Hades, nor will you allow your Holy One to see corruption. 27ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். We all know that because of sin, when we die, our body decays. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம் பாவத்தின் நிமித்தமாய் நாம் மரித்தால் நம்மளுடைய சரீரம் அழுகி மண்ணோடு மண்ணு கடந்து போகும். But Jesus Christ had no sin, so there was no decay. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தபடினாலே அவர் சரீரம் அழுகி போக முடியவில்லை. So therefore he was able to take his body back again from the dead. ஆகவேதான் அவர் மறுபடியும் அவருடைய சரீரத்தை அவர் மரித்தோரிலிருந்து எடுத்துக்கொண்டு எழுந்தார். I want to read from Matthew chapter 27. மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம். And we'll read verses 51 to 54. 51 54ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். When Jesus died and yielded up his spirit, it says, verse 51, that behold, the veil of the temple was torn in two from top to bottom, and the earth quaked, and the rocks were split, and the graves were opened, and many bodies of the saints who had fallen asleep were raised. அங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது தேவ ஆலயத்தின் திருச்சிலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்து பூமி அதிர்ந்தது, கன்மலைகள் பிளந்தது, கல்லறைகள் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. So when Jesus Christ died, basically the veil of the temple was torn from the top to the bottom.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கும் பொழுது நாம் வாசித்த வண்ணமாய் தேவ ஆலயத்திலே மூடப்பட்டிருந்த அவருடைய பரிசுத்த ஸ்தலமானது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாய் கிழிந்தது என்று நாம் வாசிக்கிறோம். It was a very, very thick curtain, and usually it would tear from left to right, not from top to bottom. இந்த திரைச்சீலையானது மிகவும் அது தடியா இருக்கக்கூடிய ஒன்று. அது கிழக்கிலிருந்து மேற்கு தான் அது கிழிக்க முடியும். ஆனா இது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் கிழிந்து போனது. And we see that there was such a big earthquake that the rocks were split and the graves were opened. அங்கே சொல்லப்படுகிறது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி, கன்மலைகள் எல்லாம் கூட பிளந்தது என்று வாசிக்கிறோம். Verse 53, and coming out of the graves after his resurrection, they went into the holy city and appeared to many. அங்கே 53ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். Can you imagine that? When he died, the graves opened, and then when he was resurrected, the people came out of the graves. நாம் பார்க்கிறோம், அவர் மரித்த பொழுது கல்லறைகள் திறக்கப்பட்டது. அவர் உயிர்த்தெழுந்து கொள்ளும் பொழுது உள்ளே இருந்தவர்கள் கூட அவரோடு கூட உயிர்த்தெழுந்தார்கள். Not only that, many people saw them in the city. அது மாத்திரமல்ல, சொல்லப்படுகிறது அநேகர் பட்டணத்திலே அவர்களை கண்டார்கள் என்று வாசிக்கிறோம். In verse 54, when the centurion and those with him who were guarding Jesus saw the earthquake and the things that happened, they feared greatly, saying, truly this was the Son of God. 54ஆம் வசனம், 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்து இருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்தவை காரியங்களை கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். We know that everything that Jesus did, he did to fulfill prophecy. நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த எல்லாம் தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி செய்தார். So I want to read from Luke chapter 9 and verse 22. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். It says, the Son of Man must suffer many things and be rejected by the elders and chief priests and scribes and be killed and be raised on the third day. அங்கே சொல்லப்படுகிறது, மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகளும் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியனாலும் வேத பாரகர்களாலும் ஆகாதவர் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுதலி திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார் என்று வாசிக்கிறோம். All those things were fulfilled. அங்கே சொல்லப்பட்ட இவைகள் எல்லாமே நிறைவாய் மாறிற்று. Now I'm going to take you through all the people that saw Jesus alive. யாரெல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்ததை கண்டார்களோ அவர்களை குறித்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். We start with Matthew chapter 28. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். And verse 2, we see again that there was a great earthquake, for an angel of the Lord descended from heaven and came and rolled back the stone from the door and sat on it. அங்கே 2ஆம் வசனம், அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். Verse 3, his countenance was lightning and his clothing as white as snow, and the guards shook for fear of him and became like dead men. அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர்கள் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். Now Mary Magdalene and Mary the mother of James had come to the tomb with spices to anoint him. மேரி மகதலேனா மரியாள் என்று சொல்லுகிறவர்களும் யாக்கோபின் தாயாராகிய மரியாளும் அந்த ஆண்டவராகிய இயேசுவின் சரீரத்திலே அவர்கள் தூபம் காட்டும்படியாய் அங்கே வருகிறார்கள். And the angel said, don't be afraid. I know you seek Jesus who was crucified. He's not here, but he's risen as he said. அங்கே நாம் வாசிக்கிறோம், தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிகிறேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். Come and see the place where he lay. கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள்.
and go quickly and tell his disciples that he's risen from the dead, and indeed is going before you into Galilee, and there you will see him. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். The first person to actually see Jesus risen from the dead was Mary Magdalene. இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுந்ததை பார்த்த முதல் நபர் மகதலேனாள் மரியாள். And we go to John chapter 20. யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். And we'll read from verse 11. 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். And Mary stood outside the tomb weeping, and as she wept, she stooped down and looked into the tomb, and she saw two angels in white sitting, one at the head and the other at the feet, where the body of Jesus had lain. அங்கே வாசிக்கிறோம், மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது அழுது கொண்டிருக்கிற அவள் குனிந்து கல்லறைக்குள் பார்த்தபோது இயேசு சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளை உடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கிறதை கண்டார். And they said to her, "Woman, why are you weeping?" அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். And she didn't understand who it was. ஆனால் அவளுக்கோ இது யார் என்று புரியாமல் இருந்தது. But he spoke the word Mary. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரியாளே என்று சொன்னார். And she knew it was the Lord and answered, Rabboni, means teacher. அப்பொழுது அது இயேசு என்று அறிந்து அவர் ரபி என்று கூப்பிட்டால், அப்படி என்றால் போதகர் என்று அர்த்தம். Verse 17, Jesus said to her, "Do not touch me, for I have not yet ascended to my Father, but go to my brethren and say to them, I am ascending to my Father and your Father, and to my God and your God." அங்கே 17ஆம் வசனம், இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய், நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். And verse 18, Mary Magdalene came and told the disciples that she had seen the Lord and that he had spoken these things to her. மகதலேனாள் மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னோடு சொன்னதையும் சீஷர்களுக்கு அறிவித்தார். So next he appeared to the other women, Mary Magdalene, Joanna, Mary the mother of James, Salome, and John Mark's mother. நாம் பார்க்கிறோம், யோவான் மார்க் அவருடைய தாயாரிடத்திலே, மேரி மகதலேனா இடத்திலே, மரியாள் இடத்திலே, மற்ற ஸ்திரீகளிடத்திலே கூட ஆண்டவராகிய இயேசு தன்னை காண்பித்தார். We go to Luke 24 and verse 34 and we see that he appeared to Peter. லூக்கா 24ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் பேதுருக்கு தன்னை உயிர் உள்ளவராய் காண்பித்தார். Now some of the disciples would not believe that he was risen. சில சீஷர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிக்காது இருந்தார்கள். But Peter went into the tomb. பேதுரு ஆனால் கல்லறைக்குள் அவர் கடந்து போனார். We read Luke 24 and verse 12. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், But Peter arose and ran to the tomb, and stooping down he saw the linen cloths lying by themselves, and he departed, marveling to himself at what had happened. பேதுருவோ எழுந்திருந்து கல்லறையிடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சேலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னிலே ஆச்சரியப்பட்டு கொண்டு. Next we have the two disciples on the road to Emmaus. அடுத்ததாக எம்மாவூர் பட்டணத்திற்கு கடந்து போன ரெண்டு சீஷர்களை நாம் பார்க்கிறோம். They're just walking along the road to Jerusalem. அவர்கள் எருசலேமிலே இருந்து எம்மாவூருக்கு அவர்கள் நடந்து போகிறார்கள். And Jesus joined them, but they did not know it was Jesus. இயேசு அவர்களோடு கூட நடந்து போனார், ஆனால் அது இயேசு என்று அவர்கள் அறியாது இருந்தார்கள். One of them, his name was Cleopas, it tells us in verse 18.
18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அதில் ஒருவருடைய பெயர் கிலோயோப்பா என்று. And it says, "Are you the only stranger in Jerusalem and have not known the things which have happened in these days?" அப்பொழுது அவர் சொல்லுகிற பிரதியுத்தரமாக, இந்த நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடி நீர் அந்நியராய் இருக்கிறீரே என்றான். So they have this big conversation and Jesus teaches them from the scriptures about himself. அவர்களுக்கும் இயேசுவுக்கும் ஒரு பெரிய ஒரு கலந்துரையாடல் இருந்தது. அங்கே இயேசு தீர்க்கதரிசன வார்த்தைகளினாலே அவர் மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் வெளிப்படுத்துகிறார். When they come close to the village, they break bread together. And as they break bread, the disciples' eyes are open to realize it's Jesus. அவர்கள் ஊர் அருகிலே வந்தபொழுது, அவர்கள் ஆகாரத்தை உண்ணும்படியாய் அமர்ந்தபொழுது இயேசு அந்த அப்பத்தை பிட்டார். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அது இயேசு என்று அறிந்து கொண்டார்கள். In John chapter 20 and verses 19 to 25, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இருந்து வாசிப்போம் என்றால், we see that Jesus appeared to the 11 disciples. அங்கே 11 சீஷர்களுக்கும் தேவன் தன்னை உயிருள்ளவராய் காண்பித்தார். Except for Thomas. Thomas was not there, so 10. அப்போ தோமோ அங்கே இல்லாததினாலே 10 சீஷர்களுக்கு தன்னை காண்பித்தார். And they knew that he was risen from the dead. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. So verse 19, then the same day at evening, being the first day of the week, when the doors were shut, where the disciples were assembled, for fear of the Jews, Jesus came and stood in their midst and said to them, "Peace be with you." 19ஆம் வசனம், வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். So here they are afraid of the Jews and they've locked the doors. இங்கே அவர்கள் யூதர்களுக்கு பயந்து கதவை பூட்டி வைத்திருந்தார்கள். And Jesus just appears through the walls. ஆனால் இயேசு அவர்கள் மத்தியிலே அவர் கடந்து வந்து நின்றார். And he says peace to them. And then he said this, and he showed them his hands and his feet. நாம் பார்க்கிறோம், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர் தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். Disciples were glad when they saw the Lord. சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். And then when they told Thomas, he says, "Unless I put my hands into the places where the nails went, I will not believe." அப்போ தோமாவின் இடத்திலே நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று சொன்னபொழுது தோமாவோ அவருடைய காயத்திலே என் விரல்களை வைத்து ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்று சொன்னார். And we go down to verse 26. 26ஆம் வசனம். And it says, after 8 days, his disciples were again inside, and Thomas was with them. And Jesus came, the doors being shut, and stood in their midst, and said to them, "Peace be to you." 26ஆம் வசனம், மறுபடியும் 8 நாளுக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள். தோமா அவர்களோ உடனே கூட இருந்தான். கதவு பூட்டப்பட்டு இருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். And he said to Thomas, "Reach your finger here and look at my hands, and reach your hand here and put it into my side. Do not be unbelieving, but believing." பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கையை பார், உன் கையை நீட்டி என் விலாவில் போடு, அவிசுவாசமாயிராமல் விசுவாசமாயிரு என்றார். You know, Thomas was the person that brought the gospel to India. தோமாதான் சுவிசேஷத்தை இந்தியா தேசத்திற்கு கொண்டு வந்து அப்போஸ்தலனாய் இருக்கிறார். He was martyred in Chennai. அவர் சென்னையிலே இரத்த சாட்சியாய் தன் ஜீவனை கொடுத்தார். He went through India right up into Pakistan and even up into China. நாம் பார்க்கிறோம், அவர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு மற்றும் சைனாக்கு கூட அவர் கடந்து போயிருக்கிறார். So here he was having a personal encounter with Jesus.
இங்கே நாம் பார்க்கிறோம் அவர் இயேசுவோடு கூட ஒரு தனிப்பட்ட ஒரு உறவை உடையவராயிருக்கிறார். Then a week later, the disciples are on the Galilee shore. ஒரு வாரம் கழித்து, இதற்கு பின்பு ஒரு வாரம் கழித்த பின்பு அவர்கள் கலிலேயா கரையிலே அவர்கள் இருக்கிறார்கள். And some of the disciples had gone fishing but caught nothing. சில சீஷர்கள் அவர்கள் மீன் பிடிக்க போனார்கள், ஆனால் அவர்களுக்கு ஒன்றும் அகப்படவில்லை. And in the morning Jesus stood on the shore, but they did not know that it was him. அவர் காலையிலே அவர் கரையிலே நின்று கொண்டிருந்தான், ஆனால் இவர்களோ அது இயேசு என்று அறியாதிருந்தார்கள். And Jesus asked them, "Have you caught any food?" அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் ஏதாகிலும் மீன் பிடித்தீர்களா என்று கேட்டார். And they said no. அப்பொழுது அவர்கள் இல்லை என்றார்கள். Verse 6, he said, "Cast the net on the right side of the boat and you will find some fish." 21:6 யோவான் சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அவர்கள், நீங்கள் படவில் வலது புறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். So they cast, and now they were not able to draw it in because of the multitude of fish. அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். And Peter said, "It is the Lord." அப்பொழுது பேதுரு அது இயேசு என்று சொன்னான். Verse 10, Jesus said to them, "Bring some of the fish which you have just caught." 10ஆம் வசனம், இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். They had 153 huge fish and the net was not broken. அப்போ 153 பெரிய மீன்கள் நிறைந்த வலையை கரையில் இழுத்தன. இதன் நிமித்தம் மீன்கள் இருந்த வலை கிழியவில்லை. And Jesus said, "Come and eat breakfast." அங்கே பார்க்கிறோம், இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். The next time we see in Matthew 28 verses 16 to 20. அடுத்ததாக மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16 இருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். The 11 disciples went away into Galilee to the mountain which Jesus had appointed for them. And when they saw him, they worshipped him, but some doubted. 16ஆம் வசனம், 11 சீஷர்களும் கலிலேயாவில் இயேசு தங்கள் குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். And of course Jesus spoke to them and he said, "All authority has been given to me in earth and on heaven, and on earth. Go therefore and make disciples of all nations, baptizing them in the name of the Father, the Son, and the Holy Spirit, teaching them to observe all things that I've commanded you. And lo, I'm with you always, even to the end of the age." 18ஆம் வசனத்திலிருந்து முடிவு வரைக்கும், அப்பொழுது இயேசு சமீபத்து வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார். ஆமென். We call this the Great Commission, when Jesus gave them the mission that they were to do on earth. அவர்கள் பூமியிலே செய்ய வேண்டிய நோக்கத்தை கர்த்தர் கொடுத்தபடினாலே இது நாம் ஒரு பெரிய கட்டளை என்று நாம் பார்க்கிறோம். So we see that Jesus appeared to Mary Magdalene, he appeared to the women, he appeared to Peter. நாம் பார்த்தோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகதலேனாள் மரியாளிடத்திலே, மற்ற சகோதரிகளிடத்திலே மற்றும் பேதுருவினிடத்திலே அவர் தரிசனமானார் என்று சொல்லி. Then he appeared 3-4 times to the disciples. அதை தொடர்ந்து 3-4 முறை சீஷர்களுக்கு அவர் தரிசனமானார். He even had breakfast with them. அவர்களோடு கூட அவர் காலை உணவு அருந்தினார். And we go to 1 Corinthians 15 and verse 6. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், But can I go back to verse 3? For I delivered to you first of all also which I received,
that Christ died for our sins according to the scriptures, and that he was buried, and that he rose again the third day according to the scriptures, and that he was seen by Cephas, that's Peter, then by the 12. அங்கே 3 நான் வாசிக்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். கேபாவுக்கு பின்பு 12 தரிசனமானார். And verse 6, after that he was seen by over 500 brethren at once, of whom the greater part remain to the present, but some have fallen asleep. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மரித்தும் நித்திரை அடைந்தார்கள். 500 people at once saw him. ஒரே வேளையிலே 500 பேர் ஆண்டவராகிய இயேசுவை தரிசித்திருக்கிறார்கள். And in the history books there's many records of this. சரித்திர புஸ்தகங்களிலே இயேசுவை கண்டவர்களுடைய சாட்சிகள் அநேகம் இருக்கிறது. After that he was seen by James, then by all the apostles. அதை தொடர்ந்து பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். And then Paul adds verse 8, then last of all he was seen by me also, as by one born out of time. 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவியை போன்ற எனக்கும் தரிசனமானார். In Luke 24 we see that Jesus ascended to the Father. லூக்கா 22 நாம் வாசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் தகப்பனிடத்திலே அவர் ஏறி போனார். And he said, in the same way that you see me going up into heaven, you will see me descending. அங்கே நாம் பார்க்கிறோம், எவ்விதமாய் இயேசானவர் உங்களுக்கு முன்பதாய் எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அதே விதமாய் அவர் திரும்பியும் இறங்கி வருவார் என்று பார்க்கிறோம். Paul said in Philippians 3 and verse 10 that I might know Christ and the power of his resurrection. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளையும் அறிய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். There's a verse in Romans 8 verse 11. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, and it says the same power that raised Christ Jesus from the dead dwells in you, and by that same power your body will be quickened. அங்கே சொல்லப்பட, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். So if there's anybody listening right now and you have sickness in your body, ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களில் யாராவது சரீர பலவீனத்தோடு இருப்பீர்களே என்றால், I declare that the same spirit that raised Christ Jesus from the dead will quicken or make alive your body. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் உங்களுடைய சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். If you have cancer or sickness in your body, உங்களுக்கு கேன்சரோ இல்ல சரீர வியாதிகள் இருக்குமே என்றால், I rebuke that sickness right now. இப்பொழுதே அந்த வியாதியை இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கொள்கிறேன். I take authority over the sickness and command it to be gone. இப்பொழுதே அந்த வியாதியின் மேலே அதிகாரம் எடுத்து இப்பொழுது கட்டளையிடுகிறேன், சரீரத்தை விட்டு விலகி போ என்று கட்டளையிடுகிறேன். And I release the quickening power of God through the Holy Spirit. இந்த வேளையிலே உங்களை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பாராக. In 1 Corinthians 15 there's a big debate about the resurrection. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே உயிர்த்தெழுதலை குறித்ததான ஒரு பெரிய ஒரு கலந்துரையாடலை நாம் பார்க்கிறோம். And the apostle Paul said, if there's no resurrection of the dead, then Christ is not risen. மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உயிர்த்தெழுந்து கொள்ளவில்லை என்று பவுல் சொல்லுகிறார். And if Christ is not risen, then our preaching is empty and our faith is empty.
அவர் சொல்லுகிறார், இயேசு உயிரோடு கூட எழுந்து கொள்ளவில்லை என்றால் நம்மளுடைய விசுவாசமும் எங்கள் பிரசங்கமும் வீணாய் இருக்குமே என்று சொல்லுகிறார். We know that the dead in Christ will rise first when Jesus returns. இயேசு திரும்பி வரும்பொழுது மரித்தோர் முதலாவது உயிர்த்தெழுவார்கள் என்று நாம் அறிந்திருக்கிறோம். But if there's no resurrection of the dead, then they're dead in their sins. அப்படி உயிர்த்தெழுதல் இல்லாமல் போகுமே என்றால் அவர்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாயிருப்பார்கள். Because when Jesus Christ returns, காரணம் இயேசு திரும்பி வரும்பொழுது the dead in Christ rise first. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து கொள்வார்கள். And we who are alive with him will be caught up with him. உயிரோடு இருக்கிற நாம் அவரை சந்திக்கும்படி மறுரூபமாக்கப்படுவோம். This is the promise of God. இது தேவனுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. And this is our hope as Christians. இதுதான் கிறிஸ்தவர்களாகிய இருக்கிற நமக்கான நம்பிக்கையாய் இருக்கிறது. That even if we die, it's not the end, because there comes the resurrection. காரணம் நாம் மரித்தால் கூட அது நமக்கு முடிவில்லை. காரணம் ஒரு உயிர்த்தெழுதல் நமக்காக நியமிக்கப்பட்டு இருக்கிறது. So I want to encourage you today. ஆகவே உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். If you believe in Jesus Christ, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களே என்றால் we have a sure hope நமக்குள்ளே ஒரு நிச்சய நம்பிக்கை இருக்கிறது. that in the same way that Jesus Christ rose from the dead, எவ்விதமாய் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து கொண்டாரோ, that there will come a day. ஒரு நாள் வரும். It says in John chapter 5, we will hear the voice of the Son of God. யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தேவகுமாரனுடைய சத்தம் கேட்கப்படும். And we will rise from the dead. அப்பொழுது மரித்தோரிலே இருந்து நாம் உயிரடைவோம். You see, after death, there is resurrection. மரணத்திற்கு பின்பு ஒரு உயிர்த்தெழுதல் நியமிக்கப்பட்டு இருக்கிறது. We go to John chapter 5. யோவான் 5ஆம் அதிகாரம். Let me just read it for you. Verse 25. Most surely I say to you, the hour is coming and now is, when the dead will hear the voice of the Son of God, and those who hear will live. அங்கே 25ஆம் வசனம், மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Do not marvel, I say to you, the hour is coming in which all who are in the graves will hear his voice and come forth. Verse 28. 28ஆம் வசனம், இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். என்னவென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். Those who have done good to the resurrection of life, and those who have done evil to the resurrection of condemnation. அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினியை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். The Bible calls Jesus Christ the first fruits from the dead. வேதமானது இயேசு மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்ததினாலே முதல் கனி அல்லது முதல் பலன் என்று அவரை அழைக்கிறார்கள். And we have this very firm hope that one day we will also rise from the dead. ஆகவே நமக்கு இந்த திட நம்பிக்கை இருக்கிறது, ஒரு நாள் நாமும் உயிரோடு எழுந்து கொள்வோம். So the day of resurrection is a day of great victory. அந்த உயிர்த்தெழுதல் நாள் தான் ஒரு பெரிய ஜெயத்தின் நாளாய் இருக்க போகிறது. It's a day of great hope for every Christian. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கையின் நாளாய் இருக்க போகிறது. It's great to know that death could not hold him, that he could triumph over death. மரணத்தினாலே அவரை பிடித்து வைக்க முடியவில்லை, மரணத்தை ஜெயித்தவராய் இயேசு உயிர்த்தெழுந்தார். So let's pray now. இப்பொழுது நாம் ஜெபிப்போம். Lord, I thank you for every person listening. இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். And I thank you for this word, Lord, that you have been raised to life from the dead. ஆண்டவரே, இந்த நாளிலே மரணத்திலிருந்து நீர் உயிரோடு கூட எழுந்தீர் என்ற இந்த திருவார்த்தைகளுக்காய் நன்றி. And Lord, we thank you for your promise. ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காய் நன்றி. That when you return, the dead in Christ will rise first.
ஆண்டவரே நீ திரும்பி வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்து கொள்வார்கள். Because you are the resurrection and the life. காரணம் நீரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறீர். And after death comes resurrection. மரணத்திற்கு பின் ஒரு உயிர்த்தெழுதல் வருகிறது. I pray for every person listening. ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். Those who are Christians, that they will have hope in the resurrection. ஆண்டவரே கிறிஸ்தவர்களாய் இந்த செய்தியை கேட்கிறவர்களுக்கு ஆண்டவரே உயிர்த்தெழுதலை குறித்ததான ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். And those who are not Christian, that they would come to know you and the power of your resurrection. ஆண்டவரே உம்மை அறியாதவர்கள் இந்த நாட்களிலே உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ளத்தக்கதாய் உம்மை அவர்கள் விசுவாசிப்பார்களாக. Lord, I pray that they would know if they put their trust in you, that they would have eternal life. ஆண்டவரே உம்மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. So we bless every person in Jesus Christ's name. ஆண்டவரே இந்த நாளிலே இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். Amen. ஆமென்.